பல மணி நேரம் நின்று கால் கடுக்க செய்கிற வேலையை நிமிஷத்தில் நம்ம ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் கேன் ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேன் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பொஷனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டிலோட வாய்ப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பின்னாடி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், அதையும் இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம இந்த ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த கத்தியை கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் கையை கிளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கத்தி அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் இருக்கிற அந்த சொரசொரப்பு பகுதியை நம்ம கத்தியால் தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா வளவளப்பாக சூப்பராகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு கீரை நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, தண்டுக்கீரை. அந்த தண்டுக்கீரையை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதே பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தண்டுக்கீரையை வாங்கி க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை கட் பண்ணி நம்ம சமையல் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு நினைப்பாங்க. அதை நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடி போர்ஷன்லாம் ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு நம்ம ஒரே நிமிஷத்தில் இந்த மாதிரி அடிக்கி நம்ம அடி போர்ஷனை மொத்தம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த தண்டுக்கீரையில் நிறைய குப்பைக்கோலை அந்த மாதிரி இருக்கும், நிறைய புல்லுலாம் வச்சு நம்ம சேர்த்து கட்டியே தான் விற்க செய்வாங்க. அதை நம்ம பொறுக்கி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கீரையை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், நான் இவ்வளோ சூப்பராக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அலசி இந்த மாதிரி நல்லா உதறணும் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு மரக்கரண்டி தான் எடுத்திருக்கேன். மரக்கரண்டியில் பின் போர்ஷனில் அந்த ஓப்பன் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி 2 லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. 2 லப்பர் பேண்ட் போட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா இன்னொன்று கூட நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா சப்போர்ட்டாக இருக்குது, அதனால் எனக்கு 2வே போதுமான அளவாக இருக்குது. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை அந்த தண்டு சைடை நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா உள்ளே நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கீரை கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பல மணி நேரம் செய்கிற வேலையை பார்த்திங்கன்னா நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம தனித்தனியாக எடுத்து ஒன்று எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நிமிஷத்தில் எந்த அளவு நல்லா ஸ்பீடாக நம்ம கட் பண்ண முடியுது. ஒன்று கட் பண்ணாத இந்த மாதிரி நல்லா சேர்த்து ஒரே கட்டு கீரையை ஒரே நிமிஷத்துலேயே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம அந்த கீரையை நம்ம பொறுக்கி கட் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலை இருக்கும். அது நம்ம கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். தனித்தனியாக கட் பண்ணாமல் ஒரு கட்டு கீரையை ஒரே நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு டைம் நம்ம அலசிட்டு அழகாக நம்ம சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து, முருங்கைக்காய் வாங்கி நம்ம சில டைமில் குறைச்ச விலையாக இருக்கும், நிறைய முருங்கைக்காய் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண வேண்டிய முருங்கைக்காயை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வரதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாள்லேயே முருங்கைக்காய் நல்லா வதங்கி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம ஜிப்லாக் கவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம போட்டு வைக்கும்போது 1 மாதம் வரைக்குமே அந்த காய் வாடாமல் வதங்காமல் நல்லா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இன்றைக்கி எந்த கவர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலான பாலித்தீன் கவரில் போட்டாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் எனக்கு கொஞ்சம் அழுத்தமான ஒரு கவர் உளுந்து கவர் தான் நான் எடுத்திருக்கேன். உளுந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கவரு. இந்த கவரில் தான் அழகாக நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணி நான் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த கவரில் போட்டு நம்ம அழகாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலுமே இந்த காய் வாடாமல் வதங்காமல் பச்சை மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் ஏதாவது வந்து பில்லு போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம பேனா தேடணும் அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி வந்து கிடைக்காத பொருள்லாம் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கவர் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த கவரில் தான் எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து சூப்பராக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பாலித்தீன் கவர்லாம் வச்சுருக்கேன். இந்த கவர்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது குழம்பு, சாம்பார் இதெல்லாம் வந்து நம்ம பாக்ஸில் கொடுத்து விடுவோம். அந்த டைமில் வந்து நமக்கு வந்து கவர் வந்து கிடைக்காது. அதனால் டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி வந்து கவரில் எடுத்திருப்பேன். நம்ம வந்து காலை டைமில் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது இல்லையா, அதனால் அந்த மாதிரி பொருள்லாம் நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பாக்ஸோட அந்த குழம்புலாம் தருவாங்களே ஹோட்டலில், அதோட மூடி எல்லாமல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் சில டைம் வந்து அந்த பாக்ஸோட மூடி ஏதாவது வந்து மிஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து ஒரு மாதிரி தெரிச்ச மாதிரி வீணாக போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அடிபாக் போர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கெல்லாம் அந்த மூடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தூக்கி போடுற விஷயங்கள்லாம் கூட இந்தளவு வந்து டிப்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு நமக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம காய்கறி கட் பண்ணுற போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே இப்போ ஒயிட் படிஞ்சு பூசணம் பூத்த மாதிரி ஆகிடும். அதை எப்படி தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சாலுமே வந்து அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி திட்டுத்திட்டா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வாங்கி நம்ம ஒரு பாட்டிலில் வந்து கவரில் வாங்கி நம்ம ஊற்றி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த கவரை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி தான் போட செய்வோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கவரில் வந்து எண்ணெய் வந்து அப்படியே வந்து ஒட்டிகிட்ருக்கும். அந்த அப்படியே நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போகும். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த கவரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 4 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கவர் வந்து நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அந்த கவரை தான் வச்சு நம்ம வந்து இந்த போர்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு கவர் கிடைக்கும். இந்த கவரை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி போடலாம், பூரி போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் எண்ணெயாக இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கவரில் லைட்டாக எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுற போர்டை வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா வளவளப்பாக இருக்கும். அதே டைமில் வந்து அந்த திட்டுத்திட்டாக ஒயிட் படிகிறது, பூசணம் பூக்கிறது இந்த விஷயம்லாம் வந்து ஆகவே ஆகாது. நம்ம வேஸ்ட்டாக அந்த கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்பப்போ வந்து மாதத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம வந்து எண்ணெய்லாம் வாங்குவோம். அந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி வச்சதுக்கப்புறமா அந்த கவரை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து போர்டை வந்து க்ளீன் பண்ண நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த போர்டில் வந்து நல்லா வளவளப்பாக பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக நல்லா புதுசு மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து போர்டு வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், சூப்பராக வந்து இந்த மாதிரி நான் எப்படி தேய்க்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.